ஹை டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க். லேயர் மாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயருக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஹைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லேயர் மாஸ்க் வந்து யூஸ் ஆகுது. அந்த ஹைட் பண்ண விஷயத்தை அகைன் ரிவீல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லேயர் மாஸ்க் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் எரேஸ் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். ஆனால் நீங்கள் லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எரேஸும் பண்ணலாம், அதாவது ஹைடும் பண்ணலாம் அண்ட் ரிவீலும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு 3 கலர் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக 2 கலர் தான். பிளாக் வந்து ஒரு இமேஜை வந்து ஹைட் பண்ணுது, ஒயிட் வந்து ரிவீல் பண்ணுது, கிரே கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுது. வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோஷாப்பில். அது வந்து லேயரில் இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு லேயர் மாஸ்க் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே 3வது ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் மாஸ்க், ஆட் லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் ஷீட் மாதிரி ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ பிளாக்னு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹைடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கலர் பேலட்டில் வந்து பிளாக் இருக்குது. ப்ரஷ் டூல் எடுத்துங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக குறைச்சிக்காதீங்க, ஒரு மிடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒப்பாசிட்டி, ஃப்ளோ எல்லாமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். பிளாக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பிளாக் கலர் பெயிண்ட் இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இமேஜை வந்து ஹைட் பண்ணியிருக்கு. அகெயின் இந்த இமேஜை வந்து நான் வந்து ரிவீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலர் பேலட்டில் என்ன பண்ணணும்னா ஒயிட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒயிட்டு கொடுத்துட்டு அகைன் நான் அது மேலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ரிவீல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த இமேஜுக்கு வந்து நான் டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் செலெக்ஷன் வந்து மாஸ்கில் கிளிக் ஆகிருக்கணும். தென் கலர் பேலட்டில் போயிட்டு கிரே கொடுங்க. கிரே கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 விஷயந்தான் வந்து இந்த லேயர் மாஸ்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். பிளாக் வந்து இமேஜ் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது இமேஜ் மேலே மாஸ்க் பண்ணுது. ஒயிட் வந்து ஹைட் பண்ண விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுது. கிரே வந்து டிரான்ஸ்பரன்சியாக மாற்றுது. ஓகேங்களா? இந்த 3 விஷயந்தான். இதை தாண்டி இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் பேனலில் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து ஹைட் பண்ணுறேன் இங்கே லேயர் மாஸ்கில் பண்ணிவிட்டு, இங்கே லேயர் மாஸ்க்குக்கும் ஒரிஜினல் இமேஜுக்கும் நடுவில் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா இமேஜ் தனியாக தெரியும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் பெயிண்ட் பண்ண லேயர் மாஸ்க். ஓகேங்களா? இது தனியாக இருக்குது. இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை நீங்கள் தனியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போது இதை நீங்கள் இப்போ அகைன் லிங்க் பண்ணணும். அது எப்படி லிங்க் பண்ணணும்னா, லேயரில் போங்க, லேயர் மெனுவில் போயிட்டு லேயர் மாஸ்கில் போயிட்டு லிங்க்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா லேயர் மாஸ்க்கு இமேஜ் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த லேயர் பேனல்லையும் நீங்கள் வந்து லேயர் மாஸ்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மெனுவில் போயிட்டு லேயரில் போயிட்டு லேயர் மாஸ்க் பண்ணாலும் உங்களுக்கு லேயர் மாஸ்க் வரும். இப்போ அந்த லேயர் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா டெலீட் கொடுத்துக்கலாம். அந்த லேயர் மாஸ்க் வந்து இப்போ நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா டிசேபிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது எனேபிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கிரேடியன்ட் டூல் வச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லேயர் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை நீங்கள் லேயர் மாஸ்க் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் 3வது ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஒயிட் ஷீட் மாதிரி வந்திருக்கும். இப்போ பிளாக் கலர் வந்து கலர் பேலட்டில் வந்து பிளாக் கலர் எடுத்துங்க. இப்போ கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பிளாக் கிளிக் பண்ணாதீங்க, ஒயிட் பிளாக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லேயர் மாஸ்க் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இமேஜை இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா லேயர் மாஸ்க் ஆகிட்ருக்கும். இது வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியும். இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது.
உங்களுக்கு வந்து ரேடியல் ஷேப் வேணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரேடியல் ஷேப் வரும். அதேமாதிரி ஒவ்வொன்றும் ஆங்கிள்டு, ரிஃப்ளெக்டடு, டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கோங்க. லீனியர் கரெக்டாக இருக்காதுன்னா லீனியர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அகைன் ஒரு டைம் சொல்கிறேன். லீனியர் வச்சுட்டு கிரேடியண்ட்டில் இந்த பிளாக் ஒயிட் ரெண்டாவது ஆப்ஷன், பேசிக்கில் ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுட்டு ஜஸ்ட்டு இமேஜை வந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து லேயர் மாஸ்க் வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லேயர் மாஸ்கோட எஃபெக்ட் இதில் தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ நார்மலாக இங்கே ஒரு இமேஜ் இருக்கா? இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸ்கையோட இமேஜ் வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஸ்கையோட இமேஜ் ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்கை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து லேயர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கிரேடியண்ட்டு கிளிக் பண்ணிங்க. அகெயின் பேசிக்கில் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த வந்து ஒயிட் கலர் ஸ்கை வந்து இப்போ ப்ளூ கலர் ஸ்கையாக மாறிடுச்சு. இப்போ இவரோட மேலேயும் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேயர் மாஸ்க் எஃபெக்ட் வந்து இவரோட மேலேயும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு பிளாக் வச்சுக்கணும். அந்த பர்சனுக்கு நேராக ப்ரஷ்ஷோட சைஸ் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அவரோட இது மட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஸ்கையே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். இது கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இமேஜை வேறு மாதிரி மாற்றலாம். ஓகேங்களா? இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ஷு மூலமாகவும் நீங்கள் லேயர் மாஸ்க் பண்ணலாம், கிரேடியன்ட் டூல் மூலமாகவும் லேயர் மாஸ்க் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.